இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் ஒரு தலவிருட்சம் இருக்குது. அந்த தலவிருட்சம் வந்து வன்னி மரம். நீங்கள் வன்னி மரத்தை நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அடிப்பகுதி முழுக்க வந்து சுத்தமாக உயிரோட்டம் இல்லாத போயும் இந்த மரம் இன்னும் உயிர்ப்போட இருக்குது. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆதியில் திருக்கோயில் திருப்பணிகள் நடைபெற்ற போது வன்னி மரத்தின் இலைகளை பணியாட்களுக்கு ஊதியமாக விபசித்து முனிவர் வழங்கியதாகவும் அவர் உழைப்பிற்கேற்ற ஊதியமாக வன்னி இலைகளை மாறியதாகவும் ஸ்தல புராணம் கூறுகிறது. இம்மரம் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என திருச்சி பாரதமிகு மின் கழகம் வெளியிட்டுள்ள நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் தான் அந்த வன்னி மரம். கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு மிக மிக பழமை வாய்ந்த ஒரு மரம். இந்த முனிவர் ஸ்ரீ விபசித்து முனிவர்